ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இட்லி மாவு ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இட்லி பொடியும் ரொம்ப முக்கியம். அந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வெறுமனே அந்த இட்லி பொடி வச்சே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். இட்லி பொடிக்கு நம்ம சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஒரு அளவுக்கு உளுத்தம்பருப்பு நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதே மாதிரி அரை அளவுக்கு கடலைப்பருப்பு இவ்வளோ சேர்த்தா போதும். நமக்கு கடலைப்பருப்பு நிறையவே சேர்க்கக்கூடாது. எப்போதுமே உளுத்தம்பருப்பு ஒரு பங்குனா அரை பங்கு கடலைப்பருப்பு. இது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ப்ரௌன் கலரில், அதாவது ரொம்ப கருப்பாகாமல் நல்லா செம்பு நிறத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொடி நமத்து போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம வெறுமனே தான் வானிலையில் வறுக்கணும், எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்ததாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். அதிக ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கக்கூடாது, சிவக்க வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்து தனியாக இதை நல்லா ஆற வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரை அளவுக்கு எள் இது ஒரு நல்ல ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எள் அரை அளவுக்கு நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். கருப்பு எள் வெள்ளை எள் எதுவாக இருந்தாலும் வண்டு பிடிக்காத எள்ளாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா படபடபடன்னு வெடிக்கிற மாதிரி வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கோங்க. பொடிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 50 ml நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு கட்டி பெருங்காயம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி கொத்தமல்லி விதை, 100 கிராம் காஞ்ச மிளகாய். இது 40 எண்ணம் இருக்கிற மாதிரி, 40 நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி உப்பு, 2 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவி நல்லா நிழல் உலர்த்தல ஆற வச்சுக்கோங்க. இப்போது இதோட எள்ளு சேர்த்துருக்கனால கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி தனியாக வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு, எள், அது மாதிரி வறுத்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனியாக ஆற வச்சுட்டோம். இப்போ உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா பரபரப்பாக அரைச்சி தனியாக பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக எள்ளை போட்டு மறுபடியும் பரபரப்பாக தனியாக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம 2 பகுதியாக நீங்கள் அரைச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காரம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ எள்ளை நம்ம ஏற்கனவே வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு தேவைன்னா தூள் உப்பு தான் சேர்க்கணும், கல் உப்பு சேர்க்கக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த பொடியோடு உங்களுக்கு போதும் அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா 4 பூண்டு எடுத்து நல்லா தொளி எடுக்காமல் அப்படியே போட்டு பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. பொடி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.